திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு? சிவபெருமானின் அருளொளியாக திகழும் திருவண்ணாமலை உலகம் முழுவதும் பக்தர்களின் ஆன்மீக தலமாக விளங்குகிறது. சிவபெருமான் ஏன் இங்கே அக்னி ஸ்தம்பமாக தோன்றினார் என்பதின் அற்புதமான புராண வரலாற்றை பார்க்கலாம். நீங்கள் சிவபக்தர் என்றால் இந்த வீடியோவை லைக் செய்து ஓம் நமச்சிவாயம் என்று கமெண்ட் செய்யவும். பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவர் என்று வாதித்த போது சிவபெருமான் முடிவும் தொடக்கமும் இல்லாத ஒளித்தூணாக வெளிப்பட்டார். விஷ்ணு வராகமாக பூமிக்குள் சென்றார். பிரம்மா அன்னமாக மேலே பறந்தார். ஆனால் இருவரும் அந்த ஒளியின் ஆதியையோ அந்தமையோ காண முடியவில்லை. அதனால் சிவன் நான் தான் ஆதியும் அந்தமும் அற்றவன் என கூறி அக்னி ஸ்தம்பம் திருவண்ணாமலையாக நிலைத்தார். ஒவ்வொரு கார்த்திகை மாதத்திலும் மலையின் உச்சியில் எரியும் அருணாசல தீபம் சிவன் அக்னி ஸ்தம்பமாக தோன்றியதன் நினைவாகும். திருவண்ணாமலை மலையை சுற்றி கிரிவலம் செல்வது ஒரு பெரிய யோகமாக கருதப்படுகிறது.